இருக்கிறாங்க. போலீஸ் இருந்தாலும் வந்து சிக்னலை கிராஸ் பண்ணி போகிறானுங்க இந்த சைட்லேருந்து. இப்போ ஒருத்தர் முன்னாடி போயிட்டார். இவர் அப்படியே பார்க்குறாரு. ஆனால் போலீஸ் என்றது ஒரு சில பேருக்குலாம் பயமாகவே இல்லை. பயன்றது இல்லை. சரி, டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கணும்ல, அதுக்கோசரம்னாச்சும் நிற்கணும்ல. அதுக்கு யாருமே நிற்க மாட்டேங்க. ஒரு சில பேர் போலீஸ் இருந்தாலும் அப்படியே போயிடுறாங்க. ஓகே, கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் பவரை செக் பண்ணலாம், நம்ம பைக் பவரை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு செக் பண்ணி. செக் பண்ண நேரத்தில் எவனா குறுக்க வந்துட போகிறானுங்க. அவள் தான் மறுகை ஆகிடுவானுங்க. நானும் மறுகை ஆகிடுவேன். ஒன் 110 110. என்னடா ஆர்பிஎம் லைட் எரியுது. லிமிட்டை கிராஸ் பண்ணுறோமா? இந்த பைக் எதனா ஆகிட போகுது. சரியான பவரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 125cc இவ்வளோ பவர் கிடைக்கிறது, யாருன்னா 125 வச்சுருந்தா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்களோட பைக்கு டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படின்னு. இது NS 125 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பழைய வண்டி. பட் நான் சர்வீஸ்லாம் அவ்வளோ சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. இப்போ கூட எனக்கு வந்து ஷெல்ஃப் ஒர்க் ஆகலை. முன்னாடி வந்து டிஸ்க்கு ஃபுல்லாக போயிடுச்சு. டிஸ்க்கு ஆயிலும் இல்லை, டிஸ்க்கு பேர்லாம் கழட்டுக்குச்சு. பேக் பிரேக் மட்டும் தான் இருக்குது. அதை வச்சு தான் நான் இவ்வளோ ஸ்பீடு வந்தேன். இதெல்லாம் ஓன் ரிஸ்க்கு தான். நீங்களாம் இதுமாரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கண்ட்ரோல் வராது. நிறைய பேர் கண்ட்ரோல் வராது. நான் வந்து பயமாக தான் இருக்குது. எனக்கு பயமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, சரி ரோடு காலியாக இருந்துச்சு, டெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணேன் மாதிரி. ஆனால் நான் வந்து பல்சர் 220 140 கிராஸ் பண்ணி போயிருக்கேன். ஆனால் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பைக் ஓட்டிகிட்டு அந்த பைக்கெலாம் ஓட்டுற மோஸ்ட்டில். ஏன்னா இது கம்மி சிசி, கம்மி பவரு. ஆனால் அதெல்லாம் 220cc. அது அப்படியே நம்மளை இழுத்துட்டு, இந்த குதிரை மேலே உட்காந்தா இழுத்துட்டு போகும்ல, அந்த மாதிரி இழுத்துட்டு போகுது. யார் வண்டி ஓட்டணும்னா மச்சான் வண்டி தான். ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தான், சரியான பவரு. அப்படியே என்னை இழுத்துட்டு போகுது. ஆனால் அநேகமாக நான் ஊந்துருவேன்னு நினச்சேன் ஒரு ட்ரெண்டிங்கில். அப்படியே செம்மையாக இழுத்துட்டு போயிடுச்சு. மண் ரோட்டில் போயிட்டு அப்படியே ஸ்லிப் ஆகி. ஆனால் கீழெல்லாம் விழலை, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ இல்லை, அது கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. எதனா ஒரு பைக் யாருன்னா பசங்களது வாங்கி, ஏன்னா நம்ம ஒரே NS பைக்லேயே போட்டு இருக்கிறதால வீடியோ கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. மச்சான் டியூக் வச்சுருக்கான், டியூக்கு. அதை வாங்கி ஒரு டியூக் ரிவ்யூ போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டு வாங்கி இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே போட்டுருந்தோம். வண்டி ஓட்டிகிட்டே வந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல்லு, ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் அடிக்குது. அதனால் ஒயர் எதனா கருகிடுச்சா இல்லை இன்ஜினில் ஆயில் இல்லாததால் அந்தமாரி வருதான்னு தெரில. உங்களுக்கு இந்த வண்டியோட சவுண்டும் வேறு மாதிரி ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல்லு வருது. அதனால தான் நான் ஓரம் கட்டினேன். 115 போச்சு. இன்னும் அதுக்கு மேலே போகும். பட் நம்ம வண்டி வந்து சரியில்லை, முன்னாடி டிஸ்க்கு இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து பண்ணலை. பட் ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். அது இல்லாத டயர்லாம் எல்லாமே காற்று கம்மியாக இருக்குது, சர்வீஸ் கம்மியாக இருக்குது. எப்படின்னா வண்டியே ஒரு நல்ல கண்டிஷனல் இல்லை. கண்டிஷனல் நல்ல என்ன சொல்கிறது, நல்ல வண்டி கண்டிஷனாகவே இல்லை. அப்படி இருக்கும் மோஸ்ட்லி இவ்வளோ போகுது. நல்லா வண்டி நல்லா ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு, இன்னும் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் சேஞ்சு, இன்னும் ஒரு சில ஜென்ரல் சர்வீஸ்லாம் பண்ணிட்டா வண்டி வந்து அசால்ட்டாக 120 போகும். 125cc 120 போகிறது வந்து பெரிய விஷயந்தான். நான் 120 போயிருக்கேன். பட் இப்போ வந்து 115 தான் போச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் எப்படின்னா சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ போடுவேன். அதில் கண்டிப்பாக 120 நான் 120 ரீச் பண்ணிவிடுவேன். பண்ணாத விடவே மாட்டேன் நான். ஓகே பாய், சி யூ, டாட்டா. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. தலைக்கவசம் உயிர் கவசம். சி யூ, டாட்டா, பாய்.